பத்மாக்கா, என்ன? உங்களுக்கே தோணல இந்த சகுனம் அபசகுணம் எல்லாம் நம்ம பிளான் பண்ணி தான் வருதுன்னு? உங்களுடைய இந்த சேட்டிகள் எல்லாம் என்கிட்ட காட்டுற வேலை வச்சுக்காதீங்க. யார் சொன்னது உங்ககிட்ட? நான் உங்களை என் கூட கூட்டிட்டு போவனே யார் உங்ககிட்ட சொன்னது? யார் சொல்லியிருந்தாலும் சரியா தான் சொல்லியிருக்காங்க. நாம சேர்ந்தே போலாம். என்னன்னு நீங்க திடீர்னு இப்படி மாறிட்டீங்க? நான் இன்னும் என் நாடகத்தை ஆரம்பிக்கவே இல்லையே. சேர்ந்து போனா தானே பயணமும் நல்லா இருக்கும், and ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாவும் இருக்க முடியும். சின்ன மருமகளே, இந்தா ராதாகிருஷ்ணனுக்கு துணி வாங்கியிருக்கேன். என் சார்பா இதை கொடுத்துடு. இதை நம்ம சிவா கையில கொடுத்து வாங்கியிருக்கம்மா. கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்க, நம்மளோட சிவா சீக்கிரமா நல்லபடியா குணமாகணும்னு. கண்டிப்பா என்னுடைய வேண்டுதலும் அதுதான். அந்த நாளுக்காக தானே நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன். சிவா பழைய மாதிரியே நல்லா இருக்கணும். அந்த கடவுள் என்னோட வேண்டுதலை நிறைவேற்றணும். எனக்கு வேற எதுவும் வேண்டாம். நல்லா இருமா, சந்தோஷமா இரு. பத்மாவும் உன் கூட கிளம்பி வராளா? ஆமாமா, சின்ன அண்ணி இப்பதானே சொன்னாங்க. அதத்தான் நானும் ஆசைப்படுறேன். அதனால சிவாக்காக ஒருத்தருக்கு பதிலா 2 பேரா பிரார்த்தனை பண்ணா பலனும் உடனே கிடைக்கும்ல. அதனாலதான் நானும் கூட போறேன். தரிசனம் பண்ண அந்த ராதைய இல்ல. பத்மா, அம்மா, நான் உன்னோட அம்மா. எனக்கு எல்லாமே புரியும். நீ யார தரிசனம் பண்ற, எதுக்காக போற, எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். எதை செய்யறதா இருந்தாலும் யோசிச்சு நிதானமா செய், சரியா? போயிட்டு வாங்க. ராதா, 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 என்னாச்சு? மோகன், ராதா, 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 என்னம்மா? மோகன், சீக்கிரம் வா. ராதா, மோகன் அண்ணா சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். ராதா, சீக்கிரம் வா. என்னாச்சு? மோகன், ராதாக்கு என்னாச்சுன்னு பாரு. ராதா, ராதா, பாத்து, ராதா, பாத்து, மெதுவா. ராதா, 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 ராதா. அம்மா, ராதா மயங்கிட்டாமா. மோகன், முதல்ல இவ மூச்சு விடுறாளா இல்லையான்னு பாரு. என்ன ராதா? ஹோய், கண்ண முடிக்கோ, வா.
ராதா எனக்கு அடி மேல அடியா கொடுத்துட்டு இருக்காளே. இப்போ நான் அடுத்து ஸ்ட்ராங்கா ஏதாவது பண்ணணும். அப்பதான் இவங்க சந்தோஷம் எல்லாம் சுக்குநூறா உடையும். ஒரு பெரிய ஆக்சிடென்ட், அதுக்கப்புறம் மோகன் சுத்தமா ஆபீஸ்க்கு வரக்கூடாது. இன்னைக்கு தடவையா துளசி ரொம்ப பலவீனமா இருக்கா. அவளால நினைச்சாலும் என்னை எதுவும் பண்ண முடியாது. இப்போ என்னோட அடுத்த டார்கெட் குஷி. யார் என்ன பண்ணாலும் சரி, யாராலையும் என்ன தடுக்க முடியாது. இப்போ நான் என்ன ஆனாலும் சரி, எப்படியாவது ராதா கிட்ட பேசணும். நான் இங்கதான் இருக்கேன்னு மோகனுக்கும் குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் பரவாயில்ல. ஆனா என் பொண்ணுக்காக இதை நான் செஞ்சுதான் ஆகணும். இந்த இடத்துல இருந்து நம்மளோட வழிகள் மாறுது. என்னுடைய இலக்கு லெஃப்ட்ல இருக்கு பர்சானா. என்னோட இலக்கு ரைட் சைடுல இருக்கு. நானும் போயிட்டு வரேன். சீக்கிரம் வந்துருவேன். என் கடந்த கால சம்பந்தப்பட்ட எல்லா உறவையும் தெரிஞ்சிருவேன். ராமேஸ்வரன், இதோ நான் வரேன். கடைசியா ஒரு தடவை லெஃப்ட்ல போ. எனக்கு தேவையானதை நான் வாங்கியே தீருவேன். அந்த குடும்பம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் வந்துட்டு இருக்கேன். அது இத்தனை வருஷமா நான் வேலை செய்யலல்ல, அதான் எனக்கு வேலை செய்யற தகுதியை போயிடுச்சு போல இருக்கு. இல்ல, நான் தான் உன்கிட்ட சொல்றேன்ல, நான் தினமும் வீட்டுல தின்னுட்டு தின்னுட்டு தூங்கி பழக்கம் ஆயிடுச்சுல, அதான் நான் ஆபீஸ்லயும் தூங்கி விழுந்திருக்கேன். குஷி ஸ்கூல்ல கரெக்டான எஸ்ஏவை தான் படிச்சிருக்கா. என்னோட அப்பா எப்பவும் எந்த ஒரு வேலையையும் செய்ய மாட்டாரு. இஸ் a loser. இல்ல மோனையா, நான் லூசர் தானே ராதா. தாமினி அக்கா எவ்வளவு சாமர்த்தியமா மோகன் ஐயாவோட தன்னம்பிக்கையை உடைச்சிருக்காங்க. ராதா, அது இன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் ஆபீஸ்ல ஸ்டாஃப்ஸ பார்க்க முடியாது ராதா. என்னால ஆபீஸ்க்கு போக முடியாது. மோகன் ஐயா, ஒரு வேலையோட ஆரம்பமே பலவீனமா இருந்தா நாம அந்த வேலையை அப்படியே விட்டுடணும்னு அர்த்தம் கிடையாது. நான் ஆபீஸ்க்கு போன முதல் நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மோனையா? என்னோட ஆரம்பம் உங்களை விட ரொம்ப மோசமா தானே இருந்தது. இத்தனைக்கும் எனக்கு அங்க எதுவுமே தெரியாது. ஆனா மோனையா, உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த நேரத்துல நான் அப்படியே தளர்ந்து போய் உட்கார்ந்துட்டேன். அப்ப நீங்க தானே என் கைய பிடிச்சீங்க, என்னை ஊக்கப்படுத்தி போராடுறதுக்கான தைரியத்தை கொடுத்தீங்க. எனக்கு போராட தைரியத்தை கொடுத்த மனுஷன்
அவரோட கையை நான் எப்படி விட முடியும்? என்னைக்குமே உங்க கையை நான் விட மாட்டேன். மோனையா, இவங்க எல்லாரோட முகத்தையும் பாருங்க. எவ்வளவு சிரிக்கிறாங்க, உங்களுக்காக எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. உங்களுக்காக சந்தோஷப்படுறாங்க மோனையா. உங்க வாழ்க்கையோட புது மாற்றத்துக்காக சந்தோஷப்படுறாங்க. முக்கியமா குஷிய பத்தி யோசிங்க மோனையா. நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா குஷி என்ன கத்துப்பா? உங்களுக்காக இல்லைனாலும் குஷிக்காக நீங்க தோத்து போக கூடாது. உனக்காகவும் தான். உனக்கு என் மேல இவ்வளவு நம்பிக்கை இருக்கும்போது அது எப்படி நான் தோத்து போவேன் சொல்லு? ஒருவேளை நான் இந்த மாதிரி பண்றதால எல்லாருக்கும் நான் இங்க இருக்கிறேன்ற உணர்வு ஏற்படலாம். ஆனா குஷியோட உயிர் ஆபத்துல இருக்குங்கிறத ராதாக்கு நான் தெரியப்படுத்தியே ஆகணும். என்னம்மா? துளசியா? ஹலோ குருமா. நீ
நீ அப்போ ராதா முன்னாடி வாயை திறக்க முயற்சி பண்ண. அதான் உன் வாயை நான் கட்டி போட வேண்டியதாயிடுச்சு. இப்போ நீ எழுதுறதுக்கு முயற்சி பண்றியா? அப்படின்னா உன்னோட கையையும் கட்டி போட்டுடுறேன். என்னோட கைக்கு என்னாச்சு? யாரோ என்னோட கையை கட்டி போடுற மாதிரியே இருக்கே. யார் இந்த மாதிரி பண்றாங்க? கடவுளே, எனக்கு உதவி பண்ணுங்க. நீ ராதா கிட்ட பேசுறதுக்கு எந்த வழிய தேர்ந்தெடுத்தாலும் சரி, அது எதுலயுமே உன்னை எப்பவும் நான் வெற்றி அடையவே விட மாட்டேன். கொஞ்சம் கூட இவங்களுக்கு இரக்கமே இல்ல. ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? கடவுளை பார்த்து கொஞ்சமாவது பயப்படுங்க. அம்மா, அநேகமா குருமா துளசியோட வாயை சேர்த்து அவ கையையும் கட்டி போட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். துளசி அக்கா, இவங்க என்கிட்ட பேச முயற்சி பண்றாங்க போல இருக்கு. அப்படி என்ன சொல்ல நினைக்கிறாங்க? ஒருவேளை அந்த கடந்த கால ரகசியத்தை பத்தி இருக்குமோ? காலையில நான் ராசி பலன்ல பார்த்தனே, வாழ்க்கையில கடந்த கால ரகசியம் வெளியே வரும். அது உங்க வாழ்க்கைய நிரந்தரமா மாத்திடும். மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் இது. என்ன பண்றது? அது எங்களுக்கு பிருந்தாவனத்துக்கு வர்றதுக்கு தைரியமே இல்லை. இப்போ இவ்வளவுலாம் நடந்ததுக்கு அப்புறமா எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அங்க வர்றது? அது அண்ணி, கோவில் பத்திரத்துல உங்களுடைய கையெழுத்து தேவைப்படுது. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீங்க அந்த பத்திரத்துல கையெழுத்து போடலைன்னா உங்க குடும்பத்துக்கு கோவில் மேல இருக்கிற உரிமை பறி போயிடும். அது மட்டும் இல்லாம இவங்க கோவிலை ஆக்கிரமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நீங்க கிளம்பி வீட்டுக்கு வாங்க. நாம என்ன ஏதுன்னு உட்காந்து பேசலாம். அப்படியே அந்த கோவில் வேலையும் முடிச்சிடலாம். இல்லைங்க அண்ணி, உங்களுக்கே நல்லா தெரியும், அங்க வர்றதுக்கு நான் என்னதான் தைரியத்தை திரட்டிக்கிட்டு வந்தாலும் உங்க வீட்டுக்குள்ள வர தைரியம் எனக்கு கிடையாது. வேணா ஒண்ணு பண்ணுங்க, நீங்க ராதா மோகனுடைய கோவிலுக்கு வந்துருங்க. நானும் பத்திரத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க வந்துடுறேன். கையெழுத்தை வாங்கிக்கிட்டு அப்படியே திரும்பி போயிட்டே இருப்போம். சரி, உங்க இஷ்டம். நான் நேரா கோவிலுக்கே வரேன். அங்க வச்சு உங்களுக்கு சைன் பண்ணி கொடுக்குறேன். ஆனா ஒரு விஷயம், எனக்கு இதுல சங்கடம் தான். நீங்க இவ்வளவு தூரம் இந்த ஊருக்கு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வராம போனீங்கன்னா நல்லாவா இருக்கும்? அது நீங்க என்ன மன்னிக்கணும். முத தடவையா உங்க வார்த்தையை நான் மீறி பேசுறேன். என்னால அங்க வந்து ராதாவை பார்க்க முடியாது, மன்னிச்சிருங்க. சரி சரி, நான் புரிஞ்சுக்கிறேன். உங்க விருப்பப்படியே கோயிலுக்கு வரேன். நான் ராதாவை என் கூட கோவிலுக்கு கூட்டிட்டு வரல. இது நான் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு. நல்லது. அப்ப நான் வச்சிடுறேன். ரொம்ப சந்தோஷம் கண்ணி.
ராதா நீ அம்மா அப்பா அப்பாவும் பாட்டியும் பிருந்தாவனம் வராங்களா? அம்மா அம்மா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்கம்மா. நான் என் அப்பாவையும் பாட்டியையும் பார்க்கணும், ரொம்ப நாள் ஆச்சு அவங்கள பார்த்து. ராதா உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு வர மாட்டேன்னு உங்க அப்பா கிட்ட நான் வாக்கு கொடுத்துட்டேன் ராதா. அம்மா அப்போ அப்போ நானும் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். நாங்க அவங்க கண்ணு முன்னாடியே வர மாட்டேன், தூரத்துல இருந்தே பாத்துக்கிறேன் அவங்க ரெண்டு பேரையும். தயவு செஞ்சு என்ன கூட்டிட்டு போங்க. ராதா இங்க பாரு, அவங்க உன்னோட குடும்பம் ராதா. நீ அவங்கள பார்த்தனா உன்னால உன்னையே கட்டுப்படுத்திக்க முடியாது. கட்டுப்படுத்திக்கிறேம்மா, கட்டுப்படுத்திக்கிறேன். நீங்க என்ன கூட்டிட்டு போங்க போதும். என் அப்பாவையும் பாட்டியும் நான் பார்த்தா மட்டும் போதும், அவங்க ரெண்டு பேர் முன்னாடியே நான் வரவே மாட்டேன். எனக்கு அது வேண்டாம் மட்டும் ராதா. போதும்மா, தயவு Please, செஞ்சு என்ன சொன்னா கூட்டிட்டு போங்க. புரிஞ்சுக்கோ. ரொம்ப வேண்டாம். நாளாச்சு. நான் உங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துட்டா அதை என்னால மீறவே முடியாது. ஐ எம் சாரி ராதா. இல்லம்மா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அம்மா. அம்மா அம்மா ஒரு பக்கம் துளசி அக்கா என்கிட்ட பேச முயற்சி பண்றாங்க. ஆனா எப்படி முயற்சி பண்றாங்க? எல்லாருக்கும் அவங்க இருக்கிறது தெரியற மாதிரி. இன்னொரு பக்கம் அப்பா பாட்டியோட இந்த நிபந்தனை, இந்த ஊருக்கு வருவாங்களா ஆனா என்ன பார்க்க மாட்டாங்களா? கடவுளே கிருஷ்ணா, என்ன ஏன் இந்த மாதிரி சோதிச்சு பாக்குறீங்க? ஒருவேளை இந்த விஷயம் எல்லாம் அந்த கடந்த கால ரகசியத்தோட தொடர்பானது. விதிய மாத்தக்கூடியவதா இந்த மயூரி. என்னுடைய கடந்த காலம் நிகழ்காலத்துக்குள்ள வர விடவே மாட்டேன். ஏன்னா என் கடந்த கால சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் நான் வேரோட அழிச்சிடுவேன். இப்ப நிஜமாவே என் மனசுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. அந்த ராசி பலன் விஷயம் உண்மையாயிடுமோ? கடந்த காலமே இல்லனா நிகழ்காலத்துல என்ன வரப்போகுது? என் கடந்த காலத்தோட எதிர்த்து போராட நான் இப்ப வரேன்.